கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேவனாகிய ஆண்டவர் அடியனை கொடுத்த வசனத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய அந்த நாளில் வார்த்தைக்கான தலைப்பு இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது நமக்கு அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும். அது அந்த ஆசீர்வாதம் இரட்டிப்பாக இருந்தால் அது இன்னும் அதிக சந்தோஷமாக இருக்கும். அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன மெசேஜை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மட்டும் இதனால் மகிமைப்படட்டும். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒருவரை பற்றி நமக்கு தெரியும், எலிஷா. எலியாவின் இடத்திலிருந்து ஆவி இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டு வல்லமையான காரியங்களை செய்து தேவனை மகிமைப்படுத்திய ஒரு பெரிய தெய்வ மனிதன். அதே மாதிரி நாமல் எப்படி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, அதற்கான ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதற்காக நம்ம வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சலோமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சலோமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சலோமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். சலோமோன் 1000 தகன பலியை செலுத்தின பின்பு ஆண்டவர் சலோமோனுக்கு ராத்திரியிலே தரிசனமாகி சலோமோன் இடத்தில் கேட்குறாரு, நீ விரும்புகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சலோமோன் ஆண்டவர்கிட்ட கேட்குற விஷயம் என்னவென்றால், 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை அப்படின்னு வாசிக்கிறேன். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேன் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறுவர் பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனங்களின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். 9வது வசனம், ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். சாலமோன் இந்த ஏராளமான ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கான ஞானம் தனக்கு இல்லை என்று சொல்லி தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கும்பொழுது அந்த ஜெபம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தது என்றது 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே இப்படியாக சொல்லியிருக்கு. சலோமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. அப்பொழுது சலோமோனுடைய அந்த ஜெபம் ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருந்தாங்க, உகந்ததாக இருந்ததாங்க. அப்படி உகந்ததாக இருந்தது நிமித்தம் சலோமோனை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார் அப்படிங்கிறது மீதியான வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் வாசிக்கிறேன். 1வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின் படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதுமில்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். அப்பொழுது சலோமோன் ஞானத்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது ஆண்டவர் அந்த ஞானத்தையும் கொடுக்குறாரு, அதோடு சேர்த்து ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறாரு. இப்போ சலோமோனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. எப்படி ஆனால் 10வது வசனத்தில் எப்படியாக நம்ம வாசித்தோம், சலோமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. அப்பொழுது நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்ததாக இருக்கும் பொழுது நம்ம கேட்கிறதை விட அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்வோம். சலோமோன் அந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, அதுக்கான ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது அது ஆண்டவரோட பார்வைக்கு உகந்ததாக இருந்தபடியினால அந்த ஜெபத்துக்கான பதிலையும் ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்கு
அது இல்லாமல் ஐஸ்வர்யத்தை, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. இதே தான் ஏசப்பா நமக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாயக்காரரை போல ஜெபம் பண்ணாதீங்க, அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகள்னால ஜெபம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவோட ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. இப்போ இங்கே லாசருவுக்காக ஏசப்பா ஜெபம் பண்ணுறாங்க. 11ஆம் அதிகாரம் 41வது வசனம் 42வது வசனம். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றான். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஏசப்பா எவ்வளோ ஷார்ட்டாக அருமையான ஒரு ஜெபத்தை, பிதாவுக்கு பிரியமான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து லாசருவுக்கு ஜீவனை கொடுக்குறார். இது மாதிரி நம்மளுடைய ஜெபம் சலோமோனை போல தேவனுக்கு உகந்ததான ஒரு ஜெபமாக இருக்கணும். ஏசப்பா எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மாதிரியே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பரமண்டல ஜெபம், அந்த ஜெபத்திலே நமக்கு தேவையான எல்லாமே அடங்கி இருக்கு. ஆகையினால ஒரு நாள் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம், எதை ஜெபிக்கிறோம், நம்மளுடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கா அப்படின்னு நம்மளே நாம் சோதித்து பார்த்து கொண்டு இந்த நாளில் தேவனுக்கு உகந்த ஜெபத்தை ஏறெடுத்து நம்மளுடைய ஆசீர்வாதத்தை ரெட்டிப்பாக பெற்றுக்கொள்ள நாமளும் பிரயாசப்படுவோம். இந்த வார்த்தையினால் தேவன் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே ஏசப்பா, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்களும் தகப்பனே அப்பா ஏசப்பா, உங்களை மாதிரியே நாங்களும் ஞானமாக ஜெபிக்கணும் தகப்பனே. உமக்கு உகந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுத்து உம்மிடத்தில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான கிருபை எங்களுக்கு தாரும் ராஜா. அப்பா, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்கு கற்றுத்தாரும் தகப்பனே. நீரே எங்களை வழிநடத்தும் நல்ல பிதாவே அப்பா. அப்பா அப்பா உம்முடைய பாதத்தில் தாழ்த்தி தருகிற ராஜா. ஜெபம் கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேவன் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.